யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணங்கள் அழகானால், நமது எண்ணங்கள் அழகானால் செயல்பாடுகள் மிக தெளிவாக இருக்கும். எப்படி சொல்லையில் எப்படி இருக்கு? எண்ணங்கள் அழகானால் நமது செயல்பாடுகள் மிக அருமையாக போகும். அதாவது நம்ம நல்ல எண்ணங்களாக நம்ம மனசுக்குள்ள விதைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் நல்லபடியாக தான் போகும். இப்போ ஒரு தென்னை மரக்கன்றை நட்டு வைக்கிறோம். அதை நட்டு வச்சுட்டு அதை சரியாக பராமரித்து சில ஆண்டுகள் சரியாக வளர்த்து வந்துச்சோம் அப்படின்னா கொத்து கொத்தா தேங்காய் வரும், கொத்து கொத்தா இளநீ வரும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் நமக்கு நிறையா இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தேங்காய் வேணும் தேங்காய் வேணும் தேங்காய் வேணும்னு கண்ணை பிடுங்கி பார்க்குறதும் பிடுங்கி பார்க்குறதும் அமுக்கிறதுமா இருந்தோம்னா தென்னங்கன்று கண்டிப்பாக முளைக்கவே முளைக்காது. நம்மளோட எண்ணங்கள்லாம் எப்போவுமே செயல்பாடுகள்லாம் பாசிட்டிவாகவே இருக்கும். அதாவது இப்போ படு வேகமாக நடந்து போகிறோம். வேகமாக நடந்து போயில கொஞ்சம் அசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ ஒரு மரம், பெரிய மரம் இருந்தால் பரவாயில்ல, அந்த மரத்து ஓரமாக போய் உட்காருவோம். அங்கே போய் உட்கார்ந்த பிறகு இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அப்போ எங்கெங்கேயோ இருந்து குளிர்ந்த காற்று அவ்வளோ வேகமாக வீசும், எதமாக இருக்கும், நல்லா தூங்குவோம். அப்போ நம்ம மனசில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கையில் புலி வந்து நம்மளை அடிச்சிருமோ அப்படின்னு நினச்சோம்னா புலி வந்து நம்மளை அடிச்சிருங்க. அப்போ நம்ம எண்ணங்களில் என்ன நினைக்கிறோமோ, நல்ல விதமான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள உண்டு பண்ணோம் அப்படின்னா நமது மனசுலையும் கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் தான் உருவாகும். நல்ல எண்ணங்கள் உருவாச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய செயல்பாடுகள்லாம் வேறு மாதிரி போகும். நம்ம அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமா, ஆகா அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை நமக்கு வந்துருமா அப்படின்னு பயந்து இருந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக எதிர்மறையான பிரச்சனைகள் நிறையா சந்திப்போம். எதை இருந்தாலும் பார்த்துக்குவோம். ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதா, அந்த சந்தோஷத்தை எவ்வளோ வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தலாம். நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெற்றி அடைவோம். அந்த வெற்றியை சந்தோஷப்பட மாட்டோம். ஐயோ அது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும், இப்படி அளவுக்கு அதிகமாக சிந்தனை பண்ணி இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நம்ம எப்போவுமே தொலைச்சிடறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன வெற்றி, சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதை குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த எண்ணங்கள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷம் வேறு எப்போவுமே கிடைக்காது. திரும்ப கிடைக்காத ஒன்றுனா இந்த நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் அருகாமையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக கொடுங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய உந்து சக்தி எது தெரியுமா? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே ஊக்கப்படுத்துறது தான். ஊக்கப்படுத்துறது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களை வேறு யாராவது ஒருத்தர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எண்ணங்கள் அழகானால் நமது வாழ்க்கையும் நமது மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping application is one of the online shopping app